நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதித்யா ஜெகதீசனின் இனிய வணக்கம். இன்றைக்கு சுக்கிரன் நீசமடைந்தால், நீச பங்கமடைந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சுக்கிரன் எங்கே நீசமடைகிறார்? கன்னியிலே நீசமடைகிறார். கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசமடைகிறார். கன்னி ராசியிலே உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், செவ்வாயும் சித்திரை 1, சித்திரை 2, அப்போ 9 பாதங்களில் அவர் இருக்கும்போது அவர் நீசமடைகிறார். சித்திரை 2ஆம் பாதத்திலே அவர் நீச வர்க்கோத்தமம் அடைவார். அப்போது சுக்கிரன் நீசமடைந்து விட்டாலே, சுக்கிரன் எதற்கெல்லாம் காரகத்துவம்? அவர் களத்திர காரகன், அதாவது திருமணத்திற்கு சொந்தக்காரர். ஒரு ஜாதகத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய திசை, சுக்கிரனுடைய புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம், சூட்சமங்கள் நடக்கின்ற காலகட்டத்தில் தான் அந்த திருமணம் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுப்பார். அப்போது இந்த முறையான தாம்பத்தியத்தை கொடுப்பதும் அவர்தான். மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், கணவனை குறிக்கக்கூடிய கிரகம், 7ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவர் களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர காரகன் சுக்கிரன் ஒருவன் தான். 7ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவருடைய அமைப்பையும் 7ஆம் வீட்டையும் களத்திர காரகனான சுக்கிரனையும் பார்த்துட்டுன்னா அவர்களுக்கு எப்போது திருமணம் அப்படிங்கிற அமைப்புகளை துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ சுக்கிரன் நீசமாயிட்டாலே திருமணம் நடக்காதா? கல்யாணத்திற்கு பெண் கிடைக்க மாட்டாளா? கல்யாணத்தின் செய்து கொள்ள நல்ல இளைஞர் கிடைக்க மாட்டாரா? அப்படிங்கிற அமைப்புகள்லாம் போய். இப்போ சுக்கிரன் நீசம் அடைந்திருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். சற்று தாமதமாக நடக்கலாம், அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல புதனோடு சேர்ந்த சுக்கிரன் மிகச்சிறந்த யோகங்களை செய்வார். வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்த சுக்கிரன் மிகச்சிறந்த யோகங்களை செய்வார். குருவோடு சேரக்கூடாது. செவ்வாயோடு சேர்வது அவ்வளவு சிறப்பான யோகங்களை தரமாட்டார். ராகு கேதுக்களோடு சேர்வது சிறப்பில்லை. அப்போ சுக்கிரன் தனித்து இருந்து அவர் நீசமாக இருந்தாலுமே நிச்சயமாக திருமணம் நடக்கும். சற்று தாமதமாக நடக்கும், அவ்வளவுதான். ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் லக்னாதிபதி நீசம் அடைவது அவ்வளவு சிறப்பான யோகங்களை செய்ய மாட்டார். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீசம் அடைவது சிறப்பில்லை. இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் எல்லோரையும் விட கொஞ்சம் தாமதமாக திருமணம் நடக்கும், அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. வண்டி வாகனங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சொந்த வீடு அமைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதாவது தனித்து எந்த விதமான சுப கிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய சுக்கிரன் தாமத திருமணத்தையும், இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் தாமதமாக கொடுப்பார், இயங்க வைத்து கொடுப்பார். ஒரு நல்ல லக்ஸுரியான கார் வாங்கிறதுக்கு காலதாமதத்தை ஏற்படுத்துவார், அவ்வளவுதான். நகை சம்பந்தமாகவும் அதே மாதிரி தான். நகையை கொஞ்சம் தாமதமாக அலங்காரம் செய்து கொள்ள, நகையை பற்றி ஏக்கம், அல்லது நகை வச்சிருந்ததெல்லாம் விற்றுட்டேன், வாங்கவே முடியல, அப்போ நகை சேர்ப்பது கொஞ்சம் தாமதமாகவும் சிரமமாகவும் இந்த சுக்கிரன் நீசமடைந்தவர்களுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு நீச பங்கம் அடைந்து விட்டால் வளர்பிறை சந்திரனோடு சென்றார், உச்ச புதனோடு இருக்கிறார், மிகச்சிறந்த யோகங்களை கொடுப்பார். எதுவுமே இல்லாமல் இருந்து மிக மிக ஏழ்மையான நிலையிலிருந்து மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகளை நீச பங்கத்தை கொடுப்பார். உச்சனோடு சேர்ந்த சுக்கிரன் மிகச்சிறந்த யோகங்களை கொடுப்பார். வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்த சுக்கிரன் அபரிவிதமான யோகங்களை கொடுப்பார். அப்போது அதாவது ஒரு வீட்டுக்கு கஷ்டப்படாமல் 10 வீடு வச்சுருப்பார், ஒரு காருக்கு 10 கார் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடம்பர உல்லாச வாழ்க்கையை அதிகமாக கொடுப்பார். நீசபங்கம் அடைந்தவர்கள் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். திரைத்துறையிலே கோலோச்சக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். சுக்கிர நீசம் அடைஞ்சிட்டாலே திரைப்படத்துறைக்குள்ளே போக முடியாது, மீடியா சம்பந்தமான
தொழிலில் இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீச பங்கம் அடைந்து விட்டால் அவர்கள் மிகப்பெரிய உச்ச நடிகர்களாக உச்ச திரைக்கலைஞர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். அவர் எந்த துறையில் இருந்தாலும் அதில் உச்சத்தை அடைந்து விளரக்கூடிய அமைப்புகளை இந்த சுக்கிரன் நீச பங்கம் அடைந்தால் நிச்சயமாக செய்யும். இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறு முயற்சிகளிலேயே எல்லாத்தையும் கொடுப்பார். துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பம் அமைந்த பிறகு, எனக்கு ஒரு கணவனோ மனைவியோ அமைந்த பிறகு யோகங்களை கொடுப்பார். நீசமடைந்த சுக்கிரன் இதற்கு எல்லாமே கொஞ்சம் தாமதமாக கொடுப்பார், ஆனால் உறுதியாக கொடுப்பார், பயப்படவே வேண்டாம். சுக்கிரன் நீசம் அடைஞ்சிட்டாலே நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காது, நகை கிடைக்காது, வண்டி வாகனங்கள் கிடைக்காது, சினிமாவுடைய ஆசை வரும், கனவுகள் வரும், ஆனால் நிச்சயமாக நிறைவேறாது அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, நல்லா இருப்பார். அப்போ மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் நீசம் அடைவதும் யோகங்களைத்தான் செய்வார். அவர் திசை நடத்த வேண்டும். அவர் நீசமாக இருக்கிறார் என்பதெல்லாம் இல்லை, அவர் திசை நடத்தினால் அவருடைய காரகத்துவங்களான சொகுசான வாழ்க்கை, பெண்கள் எல்லாத்தையுமே கொடுக்க தான் செய்வார். இப்போ நீசமடைந்த சுக்கிரனுடைய திசை வரலைன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர் பெரிதாக எதையும் பாதித்து விட மாட்டார். சுக்கிரன் நீசமடைந்தவங்களுக்கெல்லாம் பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், ஆண்களாக இருந்தால் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கும், சர்க்கரை நீரிழிவு நோய்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் இந்த சுக்கிரன் நீசமடைந்த அனைவருக்குமே கொஞ்சம் வந்துடும், பார்த்துக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப ருசியாக சாப்பிடக்கூடியவர், எல்லாத்தையுமே ரொம்ப லக்ஸுரியான லைஃப் வாழக்கூடியவர். ஆனால் சுக்கிரன் நீசமடைந்து விட்டால் இது எல்லாத்தையும் கெடுப்பார். நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அளவு சாப்பாடு, மருந்து மாத்திரைகளோடு பயணிக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். இப்போ நீசமடைவது தவறில்லை. நீச பங்கம் அடைந்தால் மிகப்பெரிய யோகம். நீசமடைந்தவர்களுக்கும் நிச்சயமாக திருமண வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் அமையும், குழந்தை பாக்கியம் உண்டு, வண்டி வாகனம் வீடு வாசல் அனைத்தும் அமையும், பயப்பட வேண்டாம். சுக்கிரன் குருவும் இணைந்திருப்பது ஒரு விதத்தில் தவறு தான். சுக்கிரனும் குருவும் ஒரே டிகிரியில் இருந்து நேருக்கு நேராக சப்தமாக பார்த்து கொள்வதும் இந்த திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் தள்ளி போட வையும், அவ்வளோதான். மற்றபடி சுக்கிரன் நீசம் அடைவது பெரிய தவறில்லை. நீச பங்கம் அடைவது ராஜயோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.